மற்ற கட்சிகள் எல்லாம் துவண்டு அடங்கி ஒடுங்கி இருக்கின்ற நேரத்திலே நாம் மட்டும்தான் தலை நிமிர்ந்து நிற்கின்றோம். காரணம் மக்களுடைய நமக்கு ஆதரவு. தேர்தல் முடிந்தவுடன் வேகமாக களத்தில் இருப்பது ஒரே ஒரு கட்சி தான், பாட்டாளி மக்கள் கட்சி. ஆளுங்கட்சி அது வேறு, அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் வேகமாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையை, எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் கொடுத்து, முதல் அறிக்கை விட்டு, முதல் போராடி களத்தில் இறங்கி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டோம். மீண்டும் நான் சொல்கின்றேன், இந்த பொதுக்குழுடைய செய்தி என்னன்னா, களத்துல இறங்குங்க. நமக்கு எல்லாம் இருக்கு, தகுதி, திறமை, நேர்மை எல்லாம் இருக்கு. ஆனால் நம்முடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் களத்திலே கிளையிலே நாம் செல்ல வேண்டும். சமீபத்தில் நான் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் சென்றேன். இங்கே மேடையில் உள்ள அத்துணை நிர்வாகிகளும் வந்தார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள், 86 நம்முடைய கட்சியின் ஒன்றியம், பேரூர் நகரம். 86 மூத்த நிர்வாகிகளை அழைத்து சென்று 2 நாள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே தங்கி அங்கே கிளைகளை ஒன்றியத்திலே ஆய்வு நடத்தினோம், ஆய்வு செய்தோம். அதன் பிறகு கிருஷ்ணகிரிக்கு சென்றோம். கிருஷ்ணகிரியில அங்க கிட்டத்தட்ட 66 ஒன்றியம், பேரூர் கிளை, பேரூர் நகரம். மூத்த நிர்வாகிகள் 2 நாள் அங்கேயே தங்கி ஆய்வுகள் நடத்தினேன். நானும் நேரே கிளைக்கு போனேன். கிளையில அங்க இருக்கின்ற இளைஞர்களை பேசினேன், என்ன பிரச்சனையை பாவன. அதுல பல பேர் சொன்னாங்க, எங்களுக்கு மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியும். இது நம்ம உண்மையை நம்ம ஏற்றுக்கணும்.